வணக்கம். நான் உங்கள் கணேஷ்கண்ணன் தங்கராஜ். சட்டம், வாழ்வியல் மற்றும் ஜோதிடம் தொடர்புடைய வீடியோக்கள் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இந்த வீடியோ சீரீஸ்ல சனி பயிற்சி பலன்கள் அப்படின்றத கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ரிஷப லக்னம், கடந்த வீடியோ மேச லக்னம் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாம முழுமையான வீடியோ பாருங்க. இந்த ரிஷப லக்னம், இந்த வீடியோ பதிவில் ரிஷப லக்னம் என்ன விதத்தில் அந்த சனி பயிற்சியை எதிர்கொள்வார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி அவர்களுக்கு ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் இடமான கும்பத்தில், சோ 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம் சார்ந்த விஷயங்களும், அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வயசுல கவனிச்சோம்னா 7, 12 கூடிய நட்சத்திரமான செவ்வாய் நட்சத்திரம், சதய நட்சத்திரம், ராகுவின் நட்சத்திரம், பூரட்டாதி 8, 11 கூடிய குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி அப்படின்றது இருந்தது. சோ பல்வேறு விதங்கள்ல தொழில் ரீதியான இழப்பு, குடும்ப ரீதியான பிரிவினைகள், ரொம்ப ஏமாற்றங்களுக்குள் அதிக சந்திச்சிருக்கக்கூடிய நபர்களா இந்த ரிஷப லக்னம் இருந்திருப்பீங்க. கடந்த 2 வருஷமாவே உங்களுக்கு பாதிப்பான ஒரு விஷயம் இல்ல. தொழில் ரீதியாகவும் குடும்ப பிரிவுகளும் சரி, நிறைய பொருளாதார ரீதியாகவும் நிறைய இழந்திருக்கக்கூடியவங்க ரிஷப லக்னம் இருப்பீங்க. சரி, இப்ப 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல வந்து உட்காருது. ரிஷப லக்னத்திற்கு 9, 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது சனி. சரி, நமக்கு இப்ப 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் ஒரு நல்ல விதத்தில் லாபங்களை உருவாக்குமா அப்படின்றதை கவனிச்சோம்னா கண்டிப்பான முறையில் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கைக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி, மீன லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி பயிற்சி மிகுந்த ஒரு நன்மையை உருவாக்கக்கூடிய காலகட்டம். சோ குடும்பத்துக்குள் புதிய வரவுகள் வரதும், குடும்பத்தை பிரிந்திருந்த நபர்கள் ஒன்று சேர்வதும், நிறைய ஒரு புதிய விஷயங்களுக்குள் ஆட்படக்கூடிய காலகட்டம் ஏற்படுத்தக்கூடியதான் இந்த சனி பயிற்சி. இப்ப ரிஷப லக்னம் பொதுவா வந்து நில லக்னங்கள் அப்படின்றதை ஆளுமைப்படுத்தக்கூடியது. இப்ப பயிற்சி அடையக்கூடிய சனி கிரகம் அப்படின்றத பார்த்தோம்னா மீன லக்னம், நீர் லக்னத்துல பயிற்சி அடையுது. உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் சாரங்களுக்குள் சனி பயிற்சி காலங்கள் அப்படின்றத மிகுந்த பொற்காலமான ஒரு விஷயம். அவர்களுடைய லைஃப்ல அவர்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல என்ன நினைச்சாங்க, என்ன செய்யணும்னு நினைச்சீங்களோ அதை சாதிக்கக்கூடிய நபர்களா இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய ரேவதி நட்சத்திரம் அப்படின்றதும் 2, 5 கூடையவன். சோ குடும்பத்துல எவ்வளவு கவலைகள் இருந்தாலும், பொருளாதார ரீதியான எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளித்து மேம்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த சனி பயிற்சி ரிஷப லக்னத்திற்கு அதிகமா வழங்கும். சரி, இவர்களுக்கு என்ன தற்காப்பான விஷயங்கள் செஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் ராகு இருக்கு. சோ தயவு செய்து லாட்ரி சம்பந்தமானது, அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஈடுபாடுகளை தவிர்ப்பதுன்றது ரொம்ப நன்மையான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா 10ஆம் இட ராகு எப்படி இருந்தாலும் அத செயல்படக்கூடிய நட்சத்திரங்கள் வெளியில கவனிச்சோன்னா கண்டிப்பான முறையில ஆசையை தூண்டி விட்டு பொருளாதாரத்தை நஷ்டப்படுத்தும். சோ உங்களுக்கு ஒரு ஆல்ரெடி அடி வாங்கியாச்சு, திரும்ப ஒரு புதுமையான ஒரு விஷயத்துல ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, ஸ்கேமிங்கான விஷயங்களுக்குள்ள ஈடுபாடுகள் வச்சுக்காதீங்க. ஏமாற்றத்திற்குள் ஆட்படுத்தக்கூடியது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய மொபைல் போனை எடுத்தா கூட அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து எல்லா விஷயங்களும் வந்து, ஏன்னா நாள்ல கேது இருக்குதுன்றது உங்களை வசீகரிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். சோ மிக எச்சரிக்கையா ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் போலியான விஷயங்களுக்குள் முதலீடுகள் செய்வதை தவிர்த்துருங்க. பணம் ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா ஆல்ரெடி லைஃப் கொஞ்சம் நிறைய பணங்களை இழந்தாச்சு. சோ தயவு செய்து அதை கவனமா வச்சிருங்க. எது நன்மையா இருக்கும், இது வரைக்கும் உங்களுடைய ஆற்றல் அப்படின்றது உங்களுக்கு என்ன செய்யணும், இவ்வளவு இழந்துட்டோமே, இதுக்கப்புறம் நம்ம லைஃப் என்னடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுல புதிய ஐடியாலஜிக்கல் உங்க லைஃப்ல வந்து இதுக்கு முன்னாடி பழைய நண்பர்களா இருக்கலாம், அல்லது உங்களுடைய பழைய ஒரு நீங்க செய்த நன்மையான விஷயம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி அதனுடைய தன்மையில், அதாவது எப்படின்னா நீங்க செய்த பழைய நன்மை ஆன ஒரு செயலால் இப்போ உங்களுக்கு அது கெயினா மாறக்கூடிய காலகட்டம். ஸோ இந்த சனி பயிற்சி ரிஷப லக்னத்திற்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹாப்பியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ரிஷப லக்னம்னா இந்த வீடியோ பதிவோட மேன்மையான கமெண்ட்ஸ் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்கள் ரிஷப லக்னமா இருந்தால் அவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.